தமிழ் டாக்கி சொல்லுங்க பன்மங்கலம் தான் இருக்கு. படம் பேரு கங்குவா. வாங்க மொத்தம் மொத்தம் கக்குவோம். அதாவது இப்பெல்லாம் ஈசாவுக்கு முன்னாடி டேரக்டர் சொன்னாரு, இந்தியாவுல யாரும் எடுக்காத மாதிரி படம் எடுத்திருக்கான், ரசிகர்கள்லாம் வந்து பாய பொழந்துக்கிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ஆனா அவர் சொன்னதான் கடைசியில் நடந்திருக்கு. ஏன்னா சொல்லி கேட்டோம்னா, காலையில 4 மணி ஷோவுக்கு போனவன் பூரா வாய பொழந்து தூங்கிட்டாங்க. அதோட பாப்கார்ன் விற்கல போண்டாங்க விற்கலன்னு தேட்டருக்காரன் பூரா பயிலையும் அடிச்சு எழுப்பி, ஏய் வா உங்கள்கிட்ட விற்க உங்களுக்கு தின்னு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு எல்லாரையும் திங்க வச்சிருக்காங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு. நம்ம வந்து காலையில 4 மணி ஷோக்கு போகல, 3வது ஷோக்கா நம்ம போனோம். அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி படம் நல்லா வந்திருக்கும் போல இருக்கு, ஒரு கேமரோட ஒரு லாட் ஆஃப் திங்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு ஹவுஸ் ஆஃப் தி அளவு காட்சி எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, சூர்யா அதிசயத்தை போடுறாரு, கப்பல்ல போறாரு, கவுந்தடிச்சு பழகிறாரு. இதை ஒரு படம்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இத்தனை கோடி வேற செலவு பண்ணியிருக்கேன். சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து மேக்கிங்காவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேக்கிங்ல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தியிருந்தா இது ஒரு நல்ல படம் நம்ம சொல்லியிருக்கலாம். சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. அப்படித்தான் பண்ணுவேன். நீங்க ஏதாவது தேட்டர் போய் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து காரியத்துக்கு இப்படிக்கு தமிழ் டாக்கி சீரகம் கங்குவா விட்டுறா. கங்குவா படத்துக்கு டிக்கெட் அடிக்கிறோம், காசு வாங்கினே டிக்கெட் வாங்கிட்டாரா? டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் எடுத்துக்கியா? என்னடா பிளாக் இருக்கு மதுரை முத்து காமெடி ஜோக் பாத்துட்டு வந்தியா? என்ன வெளியேட்டாவ? சரி சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சு? சரியான கூட்டம். சரி, எடுத்தேன் டிக்கெட் 1500 ரூபாய், 10 பேர் எடுத்திருக்கேன். 15000 ரூபாய் காசு கொடுங்க. 15000 நான் தரணுமா? டேய் வசூல் பண்ணி வாங்கிக்கலாம்டா. மொத்த காசு ஏன் கட்டினா எங்கடா? 5000 15,000 ரூபாய் கொடுத்தாடா ரொம்ப தலைவருக்கு பணம் முக்கியம். தலைவர் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம். என்ன சொல்ற நீ? இல்ல தலைவர்ல பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுப்பாங்க. தலைவரை ஸ்கிரீன்ல பாக்க முடியுமாயா? ஸ்கிரீன்ல காசு எப்ப சம்பாதிக்கணுமையா? மாசம் ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அது காசு இருக்காது. சரி, இப்ப படம் டிக்கெட் எடுத்துட்டியா? சரி, முதல் ஓப்பனிங் ஊன் கத்துறோம். சரி, ஊன் கத்துறோம். சரி, இந்த பிளாக் டிக்கெட் எடுத்துட்டு வந்து. சரியா? சரி சொல்லுங்க, தியேட்டர்ல டிக்கெட்லாம் எவ்வளவுப்பா? தியேட்டர்ல எந்த தியேட்டர்ல இந்த தியேட்டர்ல டிக்கெட் அங்குவா படத்துக்கு வந்து டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்டா? ஆமா. என்னையா சொல்ற? 200 தான் கவுண்டரு இருந்தா தான். என்கிட்ட வந்து 1500 ரூபாய் மேடிக்கு 10 பேர் 15000 ரூபாய் கிட்ட வாங்கி வச்சிருக்காண்டா. எடுத்த டிக்கெட் விற்க எடுத்துறாங்க. நீங்க 200 போய் ஏமாத்திருக்காங்க. டிக்கெட் 200 தானா? 1500 ரூபாய் இல்லையா? 1500 ரூபாய் 10 பேருக்கு டிக்கெட் வாங்கிடலாம். 10 பேருக்கு டிக்கெட் வாங்கிடலாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா புடிச்சு தருவாங்க. போய் உடனே புடிச்சிட்டு போவாங்க. சரி, நான் வரேன் வச்சுக்கிறேன். கங்கோபுரம் டிக்கெட் நான் எடுத்தேன். நான் இருக்க எடுத்தேன். வராத காலைல எவ்வளவு பேசுறேன்? டிக்கெட் எவ்வளவு கங்கோபுரத்துக்கு? மாப்பிள்ள 1000 ரூபாய் டிக்கெட் விடிய காலம் 5 மணிக்கு எடுத்திருக்கேன். என்ன கேட்டுக்கிருக்க? விடிய காலம் 5 மணிக்கு 1000 ரூபாய் மாப்பிள்ள கவுண்டர். ஆமா, காத்து வாங்கிக்கிறா? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள அது இங்கிலீஷ் படம் கவுண்டர் மாப்பிள்ள. சரி பிஞ்சு உனக்கு இங்கிலீஷ்லயே திட்டி உனக்கு எதாவது வந்து கங்குவா படத்துக்கு டிக்கெட் 200 ரூபாய். நீ என்ன பண்ணிருக்க? 10 பேருக்கு டிக்கெட் போட்டு 15,000 பே பொருளா நிக்கிற. ஒரு டிக்கெட்டுக்கு 1500 ரூபாய் கூட போல ஃப்ரெண்ட்ஸ்டே தெரிஞ்சுக்கிறா. இதுல வேற நீ சூர்யா ரசிகர் வேற. இது மட்டும் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நீ இப்படி பண்றது மட்டும் உனக்காக அவரு எந்த பண்ணி இது அதை விட கொண்டுறோம். ஒழுங்கு மரியாதையா டிக்கெட் போறோம். எங்க அந்த பிளாக் டிக்கெட்? பிளாக்ல எடுத்துட்டியா? டிக்கெட் கூட வரணும் எனக்கு. உன்னை பிச்சு புரிய பிச்சு நீ பணத்துக்கே வராது. நாங்க 9 பேர் மட்டும் போய்க்கிறோம். தனியா போய் பாத்துக்கலாம். பிளாக் டிக்கெட் நாய தலைவா வாங்க. படம் எப்படி இருந்துச்சு? KGF இந்த மாதிரி KGF பாகுபலி தலைவர் அதெல்லாம் படமே இல்ல. தலைவர் நடிக்கிறதா உண்மையான படம். படம் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? தலைவர் தான் பான்ஸ்டாரியன்மே. அது வேற அர்த்தம்யா? வேற அர்த்தமா? பேசாரியா தலைவா? படம் அப்படித்தான் இருக்கு. படம் பாக்க கொண்டு போயிடறாங்க நம்மள. அப்படியே அவங்க கொண்டு போனா வெளில இருந்து ஒரு மாதிரி இல்ல, உள்ள கொண்டு போயிடறாங்க படத்துக்குள்ள. படத்துல ஒரு சீன்ல என்ன தெரியுமா? தவளை தோலை போட்டு போறாப்புல. தவளையா? அது முதலையா? முதலையா தவளையா?
நைட்டு கேங்கூர்ல இருந்தேன் யாரும் பார்க்க மறந்துட்டேன். தவளைதான் அவன் கண்ணுக்கு தெரியலையா? படம் போறதுக்கு நீ போட்டுட்டு போயிட்டா. நான் படம் போடல நடக்க அடிக்க மாட்டாயா? சரி, படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லும் போத. நான் படம் நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கு படம். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். கோடி வரும் படம். 100 கோடி வரும். 1000 கோடின்னா நீங்க 100 கோடிங்கிற. 110 110 கோடியா? தலைவா வாழ்க.